இன்னையோட நான் பொறந்து 25 வருஷம் ஆகுது. என்ன சுத்தி என் வயசுல இருக்கவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வீட்ல உட்காந்து அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி பிறந்த நாள்ன்றனால புலம்பல கம்மி பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம இன்ஸ்டாகிராம்ல 50,000 ஃபாலோவர்ஸ் வரப்போறோம். ஸோ ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாக்டர் சாய்ஸோட மியூஸ்லி சாப்பிட்டேன். பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. அதை முடிச்சு என்ன மேல நெட்வொர்க் பட்டன்லாம் கரெக்டா இருக்கா? நான் தான் ஸ்டாப் பண்ணேன். இன்னும் ஃபாலோ பண்ணலல்ல நீ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலல்ல நீ. பிளடி ராஸ்கல் ஃபாலோ பட்டன் அமுக்குடா. அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன எக்ஸாம் இருந்துச்சு. அதை நடந்துகிட்டே முடிப்போம்னு சொல்லி முடிச்சிட்டேன். என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு நானே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டில் நைட்டே கேக் கட் பண்ணியிருந்தோம். அதை எடுத்து என் அக்கா வாயில போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு என் பர்த்டேக்காக எங்க அண்ணன் ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்திருந்தாரு. அதை வாங்கி போட்டுட்டு என்னோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் என் பர்த்டேக்காக சர்ப்ரைஸா கேக் அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு கிஃப்ட் என்னன்னா மவுஸ் பேடு. இது என் மேல பாசத்துலலாம் கொடுக்கல. இனிமே கேம்ல தோத்துட்டு மவுஸ் பேடு தான் காரணம்னு சொல்லி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் நேரா லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு முன்னோடியா இருந்து சாப்பிட்டு காட்டணும்னு சொல்லி நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் சாப்பிடவே வரேன். அதுல சாப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டு இருந்தா இவங்க அதுக்குள்ள காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயாவது வெளில வரும். அதனால நல்லா போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி நல்லா டேடி வைப்ஸ்ல நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் ஆனது மழை பெஞ்சது. ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு நேரா ஜிம் போயிட்டு மைல்டா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். பை பை கைஸ்.